அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் சீண்டல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் அரசால் பாதுகாக்கப்படுவதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் பிரிவின் சார்பில் பசுமை தாயகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் சென்னை குரலகத்தில் பொதுவாக அனுமதி வழங்கக்கூடிய இடத்தில் இன்று வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்துவதற்காக சென்றபொழுது போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற அடிப்படையில் சௌமியா அன்புமணி அவர்களும் அவரோடு சேர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. ஜனநாயக நாட்டில் அமைதியான வழியில் போராட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பாலியல் சீண்டல் தொடர்பான பிரச்சனையில் உண்மை குற்றவாளிகள் முக்கிய குற்றவாளியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் என்ற காரணத்திற்காக எந்த கட்சியும் போராட்டம் நடத்தக்கூடாது என்று காவல்துறை அடக்குமுறையை ஏவியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்றுவதற்கான காவல்துறையா அல்லது அராஜகம் அட்டூழியம் சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை காப்பாற்றுவதற்கான காவல்துறையா என்ற கேள்வியை இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம். மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் அமைதி வழியில் மக்களிடத்தில் நடந்த அந்த நிகழ்வு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த குற்ற நிகழ்வில் பின்னணியாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக வள்ளுவர் கோட்டம் வந்தபோது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஜனநாயக படுகொலை. இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இருக்கிறதா, மக்களாட்சி என்பது இருக்கிறதா, அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனையில் நாங்கள் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பெண்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், கற்பழிப்புகள் நடைபெற்று வருகிறது. சின்ன சேலத்தில் நேற்று ஒரு நிகழ்வு இதேபோன்று, சென்னையில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை. இன்று போராட்டம் நடத்துவது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கடந்த 30ஆம் தேதி தமிழக காவல்துறையிடம் அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டது. அந்த மனு தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எந்த முடிவையும் அறிவிக்காமல் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து பெண்கள் சகோதரிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தன்னெழுச்சியாக வந்தவர்களை கடைசி நிமிடத்தில் அவர்களை கைது செய்து இன்று சிறையிலே அடைத்திருப்பது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. இந்த தருணத்தில் தமிழக காவல்துறை இதுபோன்ற அடக்குமுறை செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டால் அதை உரிய சட்டப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசும் காவல்துறையும் எத்தனை அடக்குமுறைகளை அவர்கள் ஏவினாலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக காவல்துறை செய்யக்கூடிய இந்த அராஜகத்தை மக்கள் முன்னால் கொண்டு செல்லக்கூடிய பணிகளை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.